அவை முன்னவர் அவர்கள் இங்கே ஒரு கருத்தை சொன்னார்கள். மானிய கோரிக்கையிலே இங்கே பேசுகின்ற பொழுது மானிய கோரிக்கையிலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். மானிய கோரிக்கையில் தான் பேசணும். இருந்தாலும் கூட பல பேர் பல உறுப்பினர் அன்றைக்கு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கூட மானிய கோரிக்கையிலான விவாதத்திற்கான பதிலுரையே இல்லாமல் 1 மணி நேரம் ஏதோ பொதுக்குழுவிலே பேசுவது போல பல்வேறு கருத்துக்களை சுவாரஸ்யமாக சொன்னார்கள். நாங்களும் அந்த 1 மணி நேரம் இருந்து கேட்டுகிட்டே தான் இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு பதிலுரை சொல்லுவார் பார்த்தா பதிலுரை இல்லை. அதனால் 1-2 மக்களுடைய கருத்துக்களை மட்டும் நாங்கள் எடுத்து வைத்துவிட்டு இந்த அவையினுடைய கவனத்தை ஈர்த்துவிட்டு நான் போகிறேன். 2வது, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைய விட்டுட்டேன். முக்கியமான என்ன நீங்கள் குறுக்கிடுவீங்க. இந்த அவையை பொறுத்தவரையில் 234 உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அவை இது. 227 பேர் இருக்கும் உள்ளடக்கிய அவை இது. ஆனால் இந்த இருப்பது 227 பேர் இங்கே இருக்கின்றார்கள். ஒரு தொகுதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 தொகுதிகளை போட்டியிட்ட காரணத்தால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்து விட்டார். அதுபோக 6 உறுப்பினர்களுடைய பணி இடம் இங்கே இன்றைக்கு காலியாக இருக்கின்றது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவங்களுடைய விருப்பம், ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆகிவிட்டது. ஒரு தேர்தலிலே போட்டியிடுவது, வெற்றி பெறுவது எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும். 1 மாத காலம் கடுமையாக அந்த 6 உறுப்பினரும் அங்கே பணியாற்றியிருப்பார்கள். மக்கள் வாக்களித்த மக்கள் 60 வயது 70 வயது 80 வயது தாண்டியவர்கள் எல்லாம் நடக்க முடியாத அளவிலே கூட அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து இவருக்கு ஓட்டு போட வேண்டும், இவர் ஓட்டு போட்டால் இந்த தொகுதி மக்களுக்கு நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து அங்கே வாக்களிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. அதுபோல் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு களிப்பு இருக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி, அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி, அவருடைய நண்பர்களுக்கும் சரி, அவருக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும். 5 ஆண்டு காலம் இந்த எம்எல்ஏ பதவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய மரியாதை, இதையெல்லாம் ஒருவர் இழந்துவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ளாக ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரே தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். அப்படி நீங்க பேசலாம். உறுப்பினர் முதல்ல வந்து அவருடைய விலகல் கடிதம் விதிகளின் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ வழக்கு மன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தேர்தலை எப்போது நடத்த வேண்டும் என்பதை பற்றி தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்க முடியாது. நான் வந்து பேரவைத் தலைவர் நான் முடிவெடுக்க முடியாது, நீங்களும் முடிவெடுக்க முடியாது. அது தேர்தல் ஆணையம் எப்போது முடிவெடுத்து தேர்தல் நடந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதற்கு நிச்சயமாக அந்த யார் அங்கே வெற்றி பெறுகின்றால் அவர்கள் அது தயாராக இருப்பார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்துக்குள்ளே போகாமல் மற்ற கருத்துக்களை மானிய கோரிக்கை ஒட்டி பேசுமாறு நான் கேட்டுக்கொள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்தார். 6 எம்எல்ஏ தொகுதி வந்து வேக்கண்டாக இருக்கு. அந்த மக்களுடைய குரலை வந்து கேட்பதற்கு யாரும் இல்லைன்னுங்கிற ஒரு பதிவு பண்ணாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஜியோ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை வந்து எல்லா பிரச்சனையிலும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அதனால அந்த 6 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னாலும் பொறுப்பு அமைச்சர்கள் 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனை என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலும் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். திருப்பியும் அவர் அரசியல் பக்கமே வந்துட்டு இருக்காரு. மானிய கோரிக்கை விவாத பக்கம் வரமாட்டேங்கிறாரு. சொல்லிட்டேன். மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பொறுப்பு அமைச்சருங்கிறது எல்லா அரசியலையும் எல்லா முதலமைச்சர்களும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாம தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரையும் அவர் குற்றம் சாட்டல, அது மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார். மாண்பு உறுப்பினர் மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆசிரியர் அவர் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நிழல நடக்கிறது. நீங்கள் இப்போ மட்டும் சொன்ன எப்படி நடந்துரு
மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்தை கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்குற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய அந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமான் எங்களுடைய ஆர்வம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு, இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. அதுதான் நான் சொன்னேன். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அதுதான் சொன்னேன். நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்ல நான் தான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. என்னது நீங்க சொல்ற ஒரு கருத்து? இல்ல 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 அப்படி இல்ல. நீங்க வழக்கு இல்லைங்க, வழக்குல இந்த பிரச்சனை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வழக்கில் இந்த பிரச்சனை குறித்து இருக்கு. இல்ல நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பாருங்க இல்ல 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 உணர்ச்சி வசப்படா இல்லைங்க. இல்ல உணர்வு இல்லைங்க. இல்ல உணர்ச்சி வசப்படாது. நிதானமா பேசுங்க. உங்க கருத்தை நிதானமா சொல்லுங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்கள் வழக்கு சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. இருங்க. வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல்